மக்கள் இந்த மாரி பார்க்குறாங்களான்னு அவரு அவரு கரெக்ட்டான வார்த்தைய யூஸ் பண்ணி பேசுறாரு. பட் அந்த கரெக்ட்டான வார்த்தைய யூஸ் பண்ணி பேசினாலும், அவர் பேசுனது தப்பு தான். பிகாஸ் ஒரு பிளேயர பீயிங் எ ரிவ்யூவரோ இல்ல யாருனாலுமே, அவங்களோட கேம் பிளே வச்சு பேசணுமே தவிர்த்து, அவங்க வந்துட்டு எந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து வராங்க, இல்ல வந்துட்டு எந்த கலரு, எந்த ரிசம் இத வச்சு யாருமே பேசக்கூடாது. இப்போ மஞ்சரி தப்புன்னா, தப்புன்னு சொல்லுங்க அப்ஃப்ரண்டா. சௌந்தர்யா தப்புன்னா, தப்புன்னு சொல்லுங்க. இப்படிதான் வை ப்ரோ நம்ம கலர் இஸ் சொல்லிட்டு கமிங் இன்டு இருக்கோம். பிக்சர். அதுதான் ரைட்டா? இந்த இந்த ஸ்பேஸ்ல இது வரைக்கும் யாருமே அவங்க கேரக்டரோ இல்ல இதுவோ வச்சு நம்ம பேசுனதே கிடையாது. அதாவது அவங்களுடைய நேட்டிவிட்டியோ வச்சு பேசுனதே கிடையாது இல்ல இது எனக்கு வரைக்கும். சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் ஆனா சாமுவேல் சி இந்த சம்டைம்ஸ் சாமுவேல் ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஸ்பேஸ்ல பாயிண்ட் சொல்றேன். ஏதாவது ஒண்ணு தப்பா ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அது அந்த ம். இடத்துல கட் பண்ணிட்டு கட் பண்ணாம விட்டுறதுதான் என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா அது வெளியில வந்து பெருசா அப்படியே போயிடுது, எக்ஸ்ப்ளோர் ஆயிடுது. அத வந்து நம்ம திரும்பி நம்ம அவங்க யாரு அத சொன்னாங்களோ அவங்க தான் அட்ரஸ் பண்ணணும். அது வேற வழி இல்லல்ல. இல்ல அது கரெக்ட் சாமுவேல். இன்ஃபாக்ட் இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்லயே ஆலன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வைல் அர்ணவ் இஸ் தேர் நீங்களும் ஒரு வார்த்தை சொன்னீங்க. ப்ரோ வெளியலாம் எவ்வளோ விஷயம் பேசுறான் அதெல்லாம் தப்பு ப்ரோ அப்படின்ட்டு. நான் அப்பயும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவேன். வெளில என்ன பண்ணாலும் இந்த கேம்ல மட்டும் அவர் அசஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா, ஸ்டார்ட்டிங் இருக்கு பாயிண்ட்லயே இருக்கு. நான் சொல்லியிருப்பேன். லைக் இந்த கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பேசலாம். வெளியில நடக்கிறது வெளில பார்த்துக்கலாம். வெளில நடக்கிறத வச்சு உள்ளுக்குள்ள வந்துட்டு அவங்க தப்பான ஆள் தான் சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் ப்ரொஜெக்ட்டும் பண்ண முடியாது. அவங்களோட கேம் ஃப்ளோ போறதுக்கு ஏத்த மாரி நம்ம அடிப்போம் அப்படின்றது தான் நம்ம அது பேசிக்கிட்டது. அர்ணவுக்கே அதுக்கப்புறம் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லயே டிஸ்கஷன் பேசணும். பேசல. அது அர்ணவுக்கு அதுதான் சொல்ல வரேன். ஸ்டார்டிங்லயே ஸோ பேசணும். யாருனாலும் வெளில எப்படி வேணாலும் இருப்பாங்க தெளிவா. உள்ள இந்த கேமோட அணுகுமுறையில எப்படி இருக்காங்க? வெதர் தே ஆர் ட்ரூ இல்ல வெதர் தே ஆர் டூயிங் சம்திங் மார்க்கிங் ஆர் ட்ரிகரிங் இல்ல தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்றாங்களா? ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பவுமே பேசினா தட் டிஸ்கஷன் வுட் பி ஹெல்தி. அதுல கூட நம்ம என்ன சொன்னோம், நேர்மையா இருக்காங்களா அவ்வளவுதான். அவங்க சொல்ற கேம நேர்மையா விளையாடுறாங்களா அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். இதுல என்னடான்னா போட்டு ஃபேன் ஃபேவரட் அது இதுன்னு வந்துச்சுன்னா ஃபேவரட்ஸ் இருக்கு. ஆனா இருக்கிறதுனால நீங்க அவங்கள பத்தி நீங்க பேசுங்க, வேணாம்னு சொல்லல. இல்ல இன்னொருத்தர் நானு இன்னொன்னு சொல்றேன். ஒரு ஹோஸ்ட்டோ இல்ல கோ-ஹோஸ்ட்டோ ஜென்ரலா இது ஒரு ரெக்வெஸ்ட்டோ இல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாவே கூட சொல்றேன். இப்போ யார் வந்து இங்க பேசினாலும், யார் யார் பேசுறாங்களோ, அது அவங்களோட கருத்துரிமை. அவங்க பேசணும். கண்ணியமா பேசணும். இல்ல கரெக்ட்டா பாயிண்ட் எடுத்து பேசணுன்றது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேள அவங்க வந்துட்டு யார் இருந்தாலுமே, அவங்க ஒரு வேள இங்க வந்து பேசிட்டாங்க அப்படின்னா, பீயிங் எ ஹோஸ்ட் ஆர் கோ-ஹோஸ்ட் யூ டோன்ட் ரெக்வெஸ்ட் தெம். நீங்க வந்துட்டு இது மாத்தி ட்வீட் போடுங்கலாம் நீங்க அத சொல்லாதீங்க. அவங்க பேசுனதுக்கு இஃப் இந்த தேர் இஸ் எனி ஸ்பேஸ்ல அவர் பேசல. கான்சிக்வென்சஸ் நான் இந்த இல்ல. ஸ்பேஸ்ல எந்த நான் பேசல. ஸ்பேஸ்னாலுமே சொல்றேன். எந்த அவ் ஸ்பேஸ்ல அது பேசினாலுமே அது நான் சொல்றேன். அது அவரு தேவையில்லன்றேன் ரிப்ளை நானு. போட்டிருந்தாரு. ரிப்ளை போட்டத கோட் பண்ணி போடுங்க. ஏன்னா அவன் போட்ட ரிப்ளை அந்த போஸ்ட் அவன் delete பண்ணிட்டு போயிட்டான்னா அவர் போட்டதுக்கான இதுவே இருக்காது. வேல்யூவே இருக்காது. கோட் பண்ணி போடுங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டேன். இல்ல அது அது கூட பண்ணாதீங்க இல்ல அப்படின்றது ஆமா ஜஸ்ட் ப்ரோ. பேசிங் வேற இட் அவ்வளவுதான். ஸ்பேஸ்ல நடக்கிற விஷயங்கள நீங்க ஏன் ப்ரோ உங்க தலையில எடுத்து போட்டுக்கிறீங்க? அது தேவையில்ல. இந்த ஸ்பேஸ்லயே நடந்தா கூட நீங்க அத தலையில எடுத்து போட்டுக்க வேணாம். அது அவரோட அவரோட கருத்து. இங்க வந்துட்டு நாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் அவர் சொல்ல முடியும். சொன்ன நம்ம எல்லாரோட வாயும் கருத்துமே ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்ல அவர் சொன்ன கருத்துமே ஆக்சுவலா அவர் வந்து அந்த இன்டென்ஷன்ல சொல்லலன்றது தெரியுது. இருந்தாலும் தப்பா புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து தொங்குறாங்கல்ல அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சாம், அத ஆரம்பிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ம். இதனால தான் வேண்டான்றேன். சரி விடுங்க. ஃப்ரீயா விடுங்க இல்ல அத. இல்ல இது என்கிட்ட பிரச்சனையே இதுதான். நீங்க ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க, வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க. நான் பட்டாலும் போட்டு அடிச்சிருவேன். அது தேவையில்லாத பிரச்சனையில போய் முடியும். எதுக்கு அதெல்லாம்? வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க. ம். அதான் அந்த பாயிண்ட் விட்டுருங்க. ஹேய் இமாத் வணக்கம். ஏய் ஹாய் செல்வா. ஹாய் செல்வா, எப்படி இருக்க? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ப்ரோ. ரோல் என்ன ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்ன டங்கு ஆமாங்க. வணக்கம். ரொம்ப என்ன சொல்றது, ஹாலிடே மூட்ல இருந்தேன். செம்ம ஜாலியா இருந்தேன். நடுவில் ஸ்பேஸுக்கு வந்தா ஆலன் பேச விட மாட்டேங்கிறாரு. அதனால ஓடி போயிட்டேன். ப்ரோ அவ்வளோ போட்டோ போடுறீங்களே ஜாலியா, எனக்கு புரியலையே. எவ்வளோ போட்டோ போட்டேன்? 2 போட்டோ போட்டிருப்பேனா? அது அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளோ போட்டோ போடுறாங்க. ஆமா, அதாவது வழக்கத்துக்கு மாறா நீங்க வந்து போட்டோ 2 போட்டிருக்கீங்க. அப்ப பெருசு தானே அது. ஆலன் நீ எப்படி சொல்றது தெரியுமா? இந்த விஜய் ஸ்பீக்கர் இல்ல ஆலன் பிரச்சனை மேட்டர் கேளு. பேசுவோம். இல்ல ஆலன் மேட்டர் கேளு. எவ்வளவு பட்ஜெட் ப்ரோ நானே வந்து ஹாலிடேக்கு? ஹாலிடே மூட்ல இருக்கிறேன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். உங்களுக்கு என் ட்விட்லயும் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது கூட இன்னைக்கு வந்து ட்வீட்டை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாடா இமாத் போயிட்டு இருந்தா ஒரு ட்வீட் கூட வரல.
ஏன்னா முத்துக்குமரன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு. நானே பார்க்கவே இல்லை. டேய் நான் 36 மணி நேரமா ஷோவே பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் இதுக்கெல்லாம் போட மாட்டாரு, அதுக்கெல்லாம் போட மாட்டாரு அப்படின்னு ஒரு டீம். ஐயோ அதுக்கு ஃபைனல் விடுறானுங்க போயிட்டு. ஆமா கரெக்ட், நீ கரெக்டா சொன்ன அப்படின்னு. அட ப்ரோ போடுற எங்களே வந்து போடுறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன போடுறவங்களும் போடலதான் சொல்லுவாங்க. ஸ்பேஸ் போடலனாலே மெசேஜ் இல்ல இன்ஃபேக்ட் போட்டு முத்துக்குமரன் அடிக்கிறாங்க. பத்தி இமாத் முத்துக்குமரன் பத்தி ஏதாவது சொல்லணும்னா லாஸ்ட் வீக்கே இந்த வீக்கும் முத்துக்குமரன் எதுவும் பெருசா பண்ணலையே, அதுதானே நிதர்சனமான உண்மை. இல்ல நான் சொல்றேன் சில்வா, எத்தனை பேர் இதை உண்மையை ஏத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். எத்தனை பேர் தான் இதெல்லாம் இப்ப புரியாது, அப்புறம் புரியும். நான் சொன்னேன் மஞ்சரியை உள்ள அமிச்சதே முத்துக்குமரனோட கேம் உடைக்கதான். எனக்கு அது அப்படின்னு தெள்ள நான் தெளிவா சொன்னேன். புரிஞ்சிருச்சு. எல்லாம் வந்துட்டு நம்மள கடிச்சாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இங்க கேக்குறவங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். யூ பி a fan of anyone, ஓகே, ஈவன் முத்துக்குமரன் ஃபேன்ஸா கூட இல்லைங்க. ஒரு 2 வாரமா நீங்க பாத்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் 1 hour எபிசோட்ல 60% ரெடியூஸ் ஆயிடுச்சு. மஞ்சரியோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் 60% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, நாம உண்மையை பேசணும் அப்படின்னா நம்மள வந்து ஓன்னு நம்மள்ட்ட வருவானுங்க. நமக்கு அது கவலை கிடையாது. ஓகே, பட் நம்ம ஃபேக்ட் அந்த ஃபேக்டை நம்ம சொல்லிடுவோம். இது உங்களுக்கு இப்போ புரியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஓகே, இவங்களே வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸே வந்து மஞ்சரிக்கு தான் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அவங்களே அறியாம ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க, மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க, மஞ்சரியை காப்பாற்றணும், மஞ்சரிக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களே பேசுறாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சு இல்ல. அவங்க அதை ஃபீல் பண்ணும். நீங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸா நீங்க இருக்கீங்க, லாயலா நீங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஆக்சுவலா முத்துக்குமரன் இன்னைக்கு 1 hour எபிசோட்ல நான் அதிகமா பார்க்கல. தீமைதான் விழும்னு ஒரு பாட்டு பண்ணாரு. அதிகமா முத்துக்குமரன் பார்க்க முடியல. இப்போ இனிமேல் முத்துக்குமரன் பார்க்கணும் லைவ்ல தான் பார்க்கணும் போல இருக்கு. அப்போ இது வந்து முத்துக்குமரன் பண்றாரா இல்லையா? ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூவர்ஸ் வில் see 1 hour எபிசோட். அதுக்கு நடுவில் என்ன பார்ப்பாங்கன்னா எக்ஸ்ல வர கிளிப்ஸ் பார்ப்போம். ஓகே, எக்ஸ்ல வர கிளிப்ஸ் தான் பார்ப்போம். எல்லாமே அப்படிதான் பார்ப்பாங்க. எவனும் உட்காந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து பார்க்கறாலாம் நம்ம இல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அவங்க வேலைன்னு ஒன்று இருக்கு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இருந்துச்சுன்னா நமக்கு டேக் பண்ணி நமக்கு வந்துடும், நம்ம பார்த்துப்போம். ஓகே, இல்லைன்னா ஆலனோட ட்விட்டர்ல அவர் ஒரு வீடியோ போடுவார் மதியானம் ஆனா. ஓகேவா, அவரோட அப்டேட்டை போடுவார். ஒரு வாரம் ஆலன் ப்ரொமோஷன் பண்ணிட்டேன், பிஆர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. நன்றி. அவரு இல்ல ஆலன் இன்னொரு விஷயத்த வேற பண்றாரு. அவரு பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்ப சும்மா கேப்ல அப்படியே ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு ட்ரிம்மா வந்திருக்காங்க புது மாப்பிள்ள கணக்கா. பட் அது அந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுலாம். இந்த விளம்பரம் என்னத்துக்கு அமாவாசை, ஏன் இந்த விளம்பரம்? எனக்கு அதெல்லாம் கோபியர்னு சிரிச்சு அந்த கண்டென்ட்ல யோ என்னையா பண்ற? அது வேறயா? இல்ல ப்ரோ எனக்கு டவுட் கேட்கட்டுமா? ஒரு நிமிஷம் சார். அது வேற இல்ல. சரி என்னதான் ஹேர் கட் பண்ணிருக்காரு இந்த மனுஷன் உள்ள போய் பார்த்தா வெறும் டையர்ஸ் வந்து உட்காந்துருக்காரு. ஒரு ஹேர் கட் இல்ல முடி வெட்டி இருக்கேனே. இல்லங்க, நீங்க முடி வெட்டதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு புது மாப்பிள்ள கணக்கான்ற அந்த வார்த்தை இருந்துச்சுல்ல. பொண்டாட்டிக்கு நான் புது மாப்பிள்ள தாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஐயோ ஏன் இருந்தாலும் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது. விடுங்க இருக்கிற எதுக்கு? ஐயோ அருண் மாதிரி வெக்கப்படுறாரு. ஐயோ ராமா தி ப்ளீஸ் ப்ரோ வெக்கப்படுறேன்னு கூட சொல்லுங்க ப்ரோ. அது என்ன அருண் மாதிரி? எதுக்கு நீங்க செருப்பால நஷ்டம் போயிடுங்க ப்ரோ. சாய் இது என்ன வன்மத்தை கேக்குற குரூப்பா? ப்ரோ மஞ்சரி கிராஃப் முத்துக்குமரன் ஃபேன்ஸ்னாலே நாளைக்கு வருதுன்னு சொல்றீங்க. அட் த சேம் டைம் விஜய் டிவி வந்து ராணுவத்தையும் அருணையும் ஏத்திட்டு இருக்காங்களே, அதை பத்தி என்ன கருத்து உங்களுக்கு? விஜய் டிவி பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ராணுவம் பண்றது அவன் லூத்தனமா ஒண்ணு பண்றாங்கிறது அவனுக்கே தெரியும். ஒரு பொம்மை டாஸ்க்ல அவன் பொம்மையை வச்சுக்கிட்டு அவன் வந்து பவித்ரா மத்தவங்க பொம்மை எடுத்து தரும்போதே அவன் சூப்பரா கேம் விளையாடுறாங்கிறது எல்லாத்துக்கும் புரியுது இல்லையா? ஆமா தெரியுது. ஆனா இருந்தாலுமே ஏறிட்டு தானே இருக்கு கிராஃப். இன்னைக்கு வந்து கலாச்சிருப்பாங்க எப்படின்னா வேலையே செய்ய மாட்டாருன்னு. அதுக்கு அடுத்த 10 நிமிஷம் அவர் பெருகிட்டு இருக்கிறத காமிச்சிட்டு இருந்தாங்க. ஜி உங்களுக்கு நீங்க ஒரு பிரியாணி சமைக்கணும் அப்படின்னா 1008 மசாலா போடணும், கரெக்டா? ஒன்னு 1008 ஒன்னு லிஸ்ட் எடுத்து சொல்றேன் அப்படின்னு பாருங்க நம்மள்ட்ட. நான் சும்மா ரைமிங்கு சொல்றேன். ஓகே, அதாவது அத்தனை மசாலா போட்டாதான் அது பிரியாணி, ரைட்டா? அந்த மாதிரி ராணுவ ஒரு மசாலா. அருண் அஃப்கோர்ஸ் நான் ஓப்பனாவே சொல்றேன். அருணோட கிராஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் நான் பாக்குறேன். அருண் இஸ் வாஷிங் அவுட்.
அது பாருங்க, எய்தர் இட்ஸ் பேட் ஆர் குட். ஓகே, பேட் ஆர் குட் வாட் எவர் இட் இஸ், பட் அவர் வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவர் வந்து கெயின் பண்றாரு. அவரு அண்ட் இன்னொரு ஸ்கிரீன் பாயிண்ட் ஸ்பேஸ். நான் இன்னொரு வந்து பாயிண்ட் இப்போ நான் பேசலைங்க. நான் 2 வாரத்துக்கு முன்னாடியா லாஸ்ட் வீக்கா 50வது நாள்ல நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அதுல பாருங்க டாப் 5 ஃபைனலிஸ்ட்ல நான் வந்து 5வது இடத்துல ஃபோர்த் பிளேஸ்ல அருணோட பேரை நான் வந்து போட்டிருப்பேன். அது வந்து நான் அது போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஆஸ் ஆஃப் 50th டே தான். இது கண்டிப்பா மாறும்னு கூட நான் வந்து சொல்றேன். ஏன்னா அந்த டைம்ல பார்க்கும்போது இந்த கேம் இந்த 1 hour எபிசோட்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகமா ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி நான் இவங்களை போட்டிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் பேர் நான் முத்துக்குமார் தான் போட்டிருந்தேன். இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா 60வது நாள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாக்கா, முத்துக்குமார் இஸ் நாட் இன் மை ஃபர்ஸ்ட் பிளேஸ். 10 நாள்ல மாறிடுச்சு. இந்த 10 நாள்ல முத்துக்குமாரன் இப்ப இந்த 2 வாரமா ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் அவர் ஒரு கேம் விளையாண்டாரு பாத்தீங்களா, அந்த கேம் வச்சுதான் இன்னைக்கும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப சமீப காலமாக ஒரு 2-3 வாரமா நீங்க வீக்கெண்ட்ல கூட முத்துக்குமாரனுக்கு அதிகமான ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல. ஈவன் வீக்கெண்ட், அதாவது மத்தவங்க பிரச்சனையை பத்தி பேசும்போது தான் முத்துக்குமாரன் நீங்க சொல்லுங்க, அந்த பிரச்சனையை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு தான் கேக்குறாங்களே தவிர முத்துக்குமாரனோட பிரச்சனை அங்க இல்ல. உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து ஆரியோட ஒப்பிடுறீங்க, நீங்க வந்து பிரதீப் ஆண்டனியோட ஒப்பிடுறீங்க அப்படின்னா கிடையாது. அங்கெல்லாம் அவங்க வந்து அவங்கதான் மெயினா இருந்தாங்க. நீங்க விக்ரமனோட ஒப்பிடுறீங்க அப்படின்னா அவங்கலாம் மெயினா இருந்தாங்க. அதுல இங்க மத்தவங்க பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அவரோட கிராஃபிக் கீழே போயிடுச்சுன்னு அவர் வந்து ஒரு சென்சிபிளான பர்சன். இந்த கேமை நல்லா இது பண்றாரு, அனலைஸ் பண்றாரு. எனக்கு 4 ஓட்டு வரும், எனக்கு நாமினேஷன் 4 ஓட்டு வருங்கிற லெவல் வரைக்கும் அவர் வந்து அனலைஸ் பண்றாரு. அப்படின்னா he should analyze that என்னோட கேம் கிராஃப் இஸ் கோயிங் டவுன் அப்படிங்கறத அவர் கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். அதை அவர் பண்ணல. ஏன் அதுக்கு முக்கவாசி அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2-3 வாரம் இவனுங்க என் பேச்செல்லாம் கேட்டானுங்களே, இப்ப கேட்க மாட்டேங்கிறானுங்களே, நான் எப்படி விளையாடுவேன்? சாச்சுமா நீ என் கூட வா, மஞ்சரி இங்க வா, நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேமை அவரே ஸ்பாயில் பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவர் என்ன பண்றாரு, சாச்சனாக்கு மைலேஜ் ஏத்தி விட்டாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி சாச்சனாவோட பேர் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு நான் என் ரிவ்யூல சாச்சனா பத்தி பேசினா 3-4 பேர் வரான், முன்னால ஒருத்த வரமாட்டான். இன்னைக்கு ஒரு 3-4 பேர் வரான். எனக்கு சாச்சனா பத்தி அகைன்ஸ்டா பேசினா என்ன அடிக்கிறதுக்கு வராங்க. நேத்து வந்தாங்க முத்துக்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது அவரோட நாலேஜே இல்லாம அவர் சாச்சனாவை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அவரை ஏத்தி விட்டாரு, மஞ்சரி ஏத்தி விட்டாரு, இவர் கீழே போயிட்டாரு. அந்த லெட்டர் வந்துச்சுல மொட்டை கடுதாசி, அதுல இருந்தே அவர் கேம் டவுன். இல்ல இந்த பசங்க எப்போ அவங்க இண்டிவிஜுவலா அவனுங்க யோசிக்க ஆரம்பிச்சு அவரோட பேச்சை வந்து கேட்காம இருந்தாங்களோ, முன்னெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்கும் உள்ளுக்குள்ள. ஆமா, அது வந்து இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். 4வது வாரத்துலயா சம்திங் வைல்ட் கார்டு என்ட்ரி கோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி வைல்ட் கார்டுக்கு அப்புறமா வந்துட்டு அருண் ஸ்ட்ராங் ஆயிட்ட மாதிரி இருக்கு. லைக் ஆஃப்டர் கிராபிங் சம் இன்ஃபர்மேஷன். அண்ட் அருணை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹி சூஸ் த ஆப்போனன்ட். எனக்கு யார் ஆப்போனன்ட்ன்றதை தெளிவா சூஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் அருணுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதிகமாகவும் இருக்கு. வேற முத்து வந்துட்டு கரெக்டா சூஸ் பண்ணலையோன்ற ஒரு தாட். அவருக்கான ஆப்போனன்ட் யாருன்றதை சூஸ் பண்ணல. அவருக்கான ஆப்போனன்ட்டே இல்ல, அதான் பிரச்சனை. சூஸ் பண்றது ரைட், ஆலன் சொல்றதா ரைட். அவர் உண்டான ஆப்போனன்ட் இல்ல. ஏன்னா அவர் பேசினா எவனும் மதிக்க மாட்டேங்கிறான், கண்டிக்க மாட்டேங்கிறான், மைலேஜ் கொடுக்க மாட்டேங்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முத்துக்குமரன் வந்து இப்போ மஞ்சரி பேசும்போது அதுக்கு எதிர்வினையா அன்ஷிதா பேசுறாங்க, மஞ்சரி பேசும்போது அது எதிர்வினையா சௌந்தர்யா பேசுறாங்க, இல்ல மஞ்சரி பேசும்போது அது எதிர்வினையா ஜாக்லின் பேசும்போது தான் உங்களுக்கு அங்க மஞ்சரிக்கு உண்டான ஸ்கிரீன் ஸ்பேஸ் அங்க வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, மஞ்சரி அதை வச்சு டிராக் பண்ணி அவங்க வந்து அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவங்க வந்து கேதர் பண்றாங்க. அதை பத்தி அவங்க பின்னாடி இன்னொருத்தர் போய் பேசுறாங்க, அங்க பேசுறாங்க, இங்க பேசுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படி அவங்க வந்து எடுக்கிறாங்க. முத்துக்குமரன் பேசும்போது எவனும் அதை வச்சு என்ன சொல்றது, அதை அங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறாங்க, அதை டிராக் பண்றது கிடையாது. ஸோ முத்துக்குமரனுக்கு அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஹி கான்ட் ஏபிள் டு கிரியேட் ஹிஸ் ஸ்பேஸ். இல்ல அவருக்கு இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவர் வந்து அதாவது பாய்ஸ் டீம்ல யாராவது ஒருத்தவங்க அடிச்சு உட்கார வைக்கலாம், ஃபுல்லா போயிடும். இல்ல ஆனா இதுக்கு மேல கஷ்டமா இருக்குமே போல இருக்கு ஆலன். கஷ்டம்லாம் இருக்காது ப்ரோ. இங்க பாருங்களேன் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்காங்க. இப்ப முத்துக்குமரன் எக்ஸ்ட்ராவா ஒரு அப்பரன்ஸ் எடுக்கணும்னா he need to create one content. அந்த கண்டென்ட்ல he need to take mileage for himself. அவ்வளோலாம் வேண்டாம் ப்ரோ. இல்ல நம்ம இத பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்பீக்கர் ஹேண்ட் ரைஸ் இருக்கு.
அதான் எனக்கு வந்து கடைசி மஞ்சரி கடைசி வெர்சஸ் வரைக்கும் எதுவுமே சொல்ல விட முத்துக்குமரன் மாட்டானுங்கடா. இல்ல, எனக்கு மஞ்சரி வெர்சஸ் முத்துக்குமரன் தான் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கிறத தாண்டி ஆல் முத்துக்குமரன் ஹேஸ் டு டூ இஸ் ஜஸ்ட் அக்செப்ட் தட் மஞ்சரி இஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஜஸ்ட் டேக் ஹர். அவங்களுக்கு டிஃபென்ஸா வந்து நின்னாலே போதும், முடிஞ்சு போச்சு, எல்லாரோட கேமும் முடிஞ்சு போச்சு. மேபி வர மாட்டாரு. இல்ல அது 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 பண்ணணுமே, பண்ணாதானே. பண்ணலன்னா என்ன பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே பண்ணா அவ்வளோதான், மஞ்சரி கேமும் முடிஞ்சு போயிடும், வீட்டில் இருக்க எல்லார் கேமும் முடிஞ்சு போயிடும். இல்ல மஞ்சரிக்கு விட்டு கொடுக்குறாருன்னு கூட தெரியல. அவ்வளோலாம் நல்லவர் இல்லை அவரு. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப அந்த மாதிரி பண்ணாருன்னா அப்போ நீங்க மஞ்சரிக்கு ஃப்ரெண்டு தானா? நீங்க அப்ப ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல நம்ம அருண் லாக் பண்ண ஆரம்பிப்பார்ல. ஆமா ஃப்ரெண்டு தான், ம் ஆனா என் அப்ப தனி கேம் தான் ஆடின்னு இருக்கேன், முடிஞ்சு போயிடும். அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. இவரோட மைனஸே அதான், இவர் வந்து பயப்படுறாரு அதுக்கு. ம் அப்ப அவர் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்ன பாயிண்ட்டை அங்க கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி ஒரு சூழல் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதையும் கரெக்டா எதிர்கொள்ளணும்ல அதெல்லாம் முத்துக்குமரன். ஒண்ணு ப்ரோ, யூ டாக்கிங் அபவுட் முத்துக்குமரன். ம் காத்துல இருந்தே நூல் எடுப்பாரு, அந்த நூலை வச்சு வந்து ஒரு ட்ரெஸ்ஸே தைச்சு குத்துருவாரு. சரி இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஏன் லைட்டரை போட்டது? டேய் செல்வா, நான் இல்ல திஸ் லைட்டர் திஸ் புது அது மாப்பிள்ள தான், இந்த புது மாப்பிள்ள தான். ஆளதான். சீனு பேசுங்க சீனு. ஆலனா ம். ஓகே. ஹாய் ப்ரோ. ஐ ஓகே. எனக்கு 2, 3 டவுட் மட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்டுறேன். இப்போ இந்த ரேசிசம் அந்த மாரி பேசுறாங்க அதுல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த இதுல YouTubeல இவரு பேசுனது, ரவி சார் பேசுனது அதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ என் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேசுறதுக்கு தூண்டுறதே வந்து விஜய் சேதுபதி சரியா அட்ரஸ் பண்ணாதாலயோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வருது. அது பேசுறது தப்பு சரின்றத ஓரமா வச்சிருங்க. ஆனா இப்போ இப்போ சௌந்தர்யா என்ன பண்ணாலும் கியூட், என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆடியன்ஸ் தூக்கி வைக்கும்போது, மஞ்சரி சும்மா கணத்துல சிரிச்சது கூட சூனியக்காரி அப்படின்னு போட்டு டேக் பண்றாங்க. அதாவது வந்து இது எப்படி வருதுன்னா, நீங்க நீங்க சொல்றீங்களே அவங்க ஒயிட் சொல்றாங்க, இவங்க பிளாக் அப்படி பேசுறாங்க, அதெல்லாம் தப்பு அப்படி சொல்றீங்க. ஆனா இது அந்த வீட்ல நடக்குது இல்லையா? நடக்காம ஒண்ணு இல்லையா? இப்போ சௌந்தர்யா பண்ண ஏதாவது ஒரு ரியாக்ஷனை மஞ்சரி பண்ண ஜாக்லின் இப்படி சிரிப்பாங்களா? ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுவாங்களா மஞ்சரிக்கு அப்படின்றது என்னோட. மஞ்சரி விட்டுருங்க, அங்க இருக்க 16 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இதே மாதிரி கியூட்னஸா மஞ்சரி செம கியூட்டா பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஏன் வந்து சௌந்தர்யாக்கு சொல்றாங்க அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க? நீங்க சொல்லலாம் சௌந்தர்யா ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பண்ண, அப்படிலாம் கிடையாது. அந்த வீட்ல அந்த மைண்ட் செட் லிட்டரலாவே ஒண்ணு அவங்கள தாண்டி உங்களால பேச முடியல, 2 அந்த பேச முடியலங்கிறத எப்படி எப்படி கொண்டு போறாங்க அவங்க பல ப்ரொஜெக்ஷனே தெரியுது. விஜய் சேதுபதி இது பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அவர் எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாம ஒருத்தர் ஃபுல்லா டவுன் பண்ணி ஒரு ட்ரீட் பண்றதுனால மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வருது. இது வந்து மக்கள் யோசிக்கிறாங்கிறதெல்லாம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன், யோசிக்க வச்சாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இவங்க தான் அப்படி யோசிக்க வைக்கிறாங்க. இவங்க யாரையுமே ஈக்குவலா ட்ரீட் ஒரு பண்றது நிமிஷம் கிடையாது. ஒரு ஒரு நிமிஷம் இடத்துல சீனு, ஒரு நிமிஷம். உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் அப்படி ட்ரீட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு வாரம் அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி கேப்டனுக்கு ஜெயிச்சாங்க. இல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விடுங்க. நான் சொல்றது நீங்க அவங்க என்ன பண்ணாலும் கியூட்னு ஒரு வார்த்தை ஆட் பண்றீங்களா? சூப்பரா இருக்கு. அதாவது சூப்பரா சொல்லிப்பாங்க மஞ்சரி. என்னன்னா அவங்க பண்ணும்போது நீங்க வந்து யாரும் கேள்வி கூட கேட்கறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஜாக்லின் வந்து இந்த ஆலன் போர்ட் சொன்ன மாதிரி அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க இவங்க சௌந்தர்யா. அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்கன்னு சொல்றாங்கல்ல, சேம் வே இதே மாதிரி ஒரு விஷயத்த மஞ்சரி பண்ணிருக்கும் போது ஜாக்லின் இதே மாதிரி சிரிச்சு அதுக்கப்புறம் நீ பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இப்போ ஜாக்லின் அகைன்ஸ்ட் பண்றீங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து பிரிட்டி ப்ரிவிலேஜ் கிடையாது. இந்த பிரிட்டி ப்ரிவிலேஜ் எல்லாம் பாக்குறது யாருன்னா வக்கர புத்தி இருக்கிற ஆட்களும் ஜென்ரலி அழக ரசிக்கிற ஆட்களும். இது 2 கேட்டகரியில மட்டும்தான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆதரிக்கிற ஆட்கள். சரியா? வீட்டுக்குள்ள அது இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எதை வச்சு நான் சொல்றேன்னா, அந்த வீட்டுல மஞ்சரியை யாருக்குமே பிடிக்காது. அது இருங்க ஏன் பிடிக்காதுன்னா, வந்த உடனே பயங்கர அசர்ட்டிவா பயங்கர டாமினன்ட்டா அவங்கள கேர்ள்ஸ் டீம் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கான்வர்சேஷன்ல அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம்ல வந்து கடந்து வந்த பாதை அதுல வந்து தீபக்க பேச விடல. அங்க வந்து ஒரு முழு வெறுப்பையும் சம்பாரிச்சுட்டாங்க. அது எப்படி ஒருத்தங்களோட கதையை கூட சொல்ல விடாத அளவுக்கு நீங்க நிறுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு உண்டாச்சு. அது தொடர்ந்து டிராவல் ஆகிட்டே இருக்கு. இந்நாள் வரைக்கும் அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அவங்க வந்து பொய் சொல்றாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க, எல்லாத்துக்கும் வந்து இஷ்யூ கிரியேட் பண்றாங்க. அவங்க கேப்டனா வரும்போது யாருமே மதிக்கல அவங்கள. இது பிகாஸ் தே டோன்ட் லைக் ஹர். அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு காரணம் அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட ஸ்கின் டோன்லாம் கிடையாது. ஓகேவா?
இல்ல ஸ்கின் டோன் சொல்லல ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா, அதுல அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் சொல்லல. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ உங்களுக்கு கான்வர்சேஷன் பிரச்சனைனா, நீங்க எல்லாருமே கான்வர்சேஷன் அவங்கள அடிக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்க கான்வர்சேஷன் அடிக்காம, அவங்க வந்து இப்போ நம்ம பேசும்போது நம்மளே அறியாம ஒரு வார்த்தை முன்னாடி ஒருத்தர் பின்னாடி சொல்லியிருப்போம். இப்போ வந்து எனக்கு சாப்பாடு குடுன்னு கேக்குறோம். அவ தண்ணி குடுன்னு கேக்குறோம். மாத்தி தண்ணி குடுன்னு முன்னாடி சொன்னேன். நீ அப்புறம் சாப்பாடு குடு. அப்படி ஒரு சின்ன வார்த்தை. அத ஒரு பொய்க்காரி அது இதுன்னு ஒரு பிராண்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து மஞ்சரி மேல பண்றாங்க. மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது. அது ஏன் அவ்வளவு ஒரு ப்ரோ ஆக்ரோஷம் எங்க இருந்து ஏன்னா வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிடிக்கல ப்ரோ அவங்கள. அப்புறம் அந்த பொய்க்காரி அப்படின்றதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ நீங்க வந்து எதிர்க்க இருக்கிற ஆட்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கூட நீங்க யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் இருக்கோம். ஓகேவா? நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனா வந்து ஸ்பேஸ்ல வந்துட்டு அதுவே மாத்தி சொல்றீங்க. ஓகேவா? உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க என்னன்னா, ஏதோ மறந்து ஏதோ சொல்லிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா? எனக்கு உங்கள பிடிச்சிருந்தா, ஐயோ! ஏதோ பாவம் தெரியாம ஏதோ மாத்தி சொல்லிட்டாரு போல இருக்குன்னு யோசிப்பேன். எனக்கு உங்கள பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பொய் சொல்லுது பாரேன். மாத்தி மாத்தி. ஓகே. அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட். ஓகே. அது ஏன் சௌந்தர்யாக்கு அது வரும்? சௌந்தர்யா லிட்டரலா சொல்றாங்க. நான் ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ. சௌந்தர்யாவை எல்லாருக்கும் பிடிக்கும். மஞ்சரிய அங்க வீட்ல இருக்கிற யாருக்கும் பிடிக்காது. பிடிக்காததுக்கு காரணம் அவங்க அசர்ட்டிவாவும் டாமினன்ட்டாவும் அவங்கள பிரசன்ட் பண்ணிக்கிட்ட விதமும், கடந்து வந்த பாதையில தீபக்க அவங்க பேச விடாததும் காரணம் தான். இதை தாண்டி அதுல எந்த காரணமும் கிடையாது. நீங்க வெளியில பாக்குற நரேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிற ஆட்கள் பண்ற வேலை. ஓகேவா? இந்த 240 ரூபா ஒரு போஸ்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க பண்ற வேலையும் வேற அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு நல்ல பாயிண்ட் சொல்லவே எதுவுமே இல்ல அப்படின்ற இருக்கிற ஆட்களும் பண்ற வேலை இது. புரியுதா? நீங்க அதை எடுத்துட்டு வந்து இதுதான் பப்ளிக்கோட ரிசப்ஷனு, விஜய் சேதுபதி இது அப்படி எல்லாரையும் யோசிக்க வச்சுட்டாரு அப்படின்லாம் வந்து அவர் மேல வந்து புகார் வைக்கிறது தவறான கருத்து. புகார் வைக்கலாம் ப்ரோ. நான் ப்ரோ யோசிக்கிறேன். நான் இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. அந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே சௌந்தர்யா பிடிக்கும்னு சொல்றீங்களா? முதல்ல அப்படி கிடையவே கிடையாது. சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீட்ல யாருக்குமே ஸ்டார்டிங்ல இருந்து பிடிக்காது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணாங்க. இப்ப தீபக்குலாம் வந்து அந்த மேனஸ் விஷயத்துல எவ்வளவு பெருசா அவங்களை திட்டினாரு. போன கேப்டன்சில அவர்கிட்ட அவர் நல்லா நடந்துக்கிட்டதுனால தான் அவர் தீபக்கும் வந்து சௌந்தர்யா பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு அவர் கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் அவங்களோட ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த சௌந்தர்யா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏர்ன் பண்ணாங்க. அவங்களுக்கு எடுத்தோன்னே எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்ல. ஸ்டார்டிங்ல அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ரெஸ்பெக்ட் அவங்க ஏர்ன் பண்ணாங்க. இப்பதான் எல்லாருக்குமே அவங்க லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவுட் ஆஃப் கான்டெக்ட் தயவு செய்து போகாதீங்க. கேள்வி என்னன்னா, மஞ்சரி சார்ந்த கேள்வி, எதுக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்ற கேள்வி. சரியா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. சௌந்தர்யா எப்படி வந்து அவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து இங்க தேவையில்லாத கருத்துக்கள். அது இந்த டாபிக் உள்ளே வராது. இல்ல அவரு வந்து சொல்லும் போது சௌந்தர்யா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அது கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கான பதில் இது கிடையாது. அதுக்கான பதில் அதுக்கான கொடுத்தாச்சு. பதில்ல நான் சொல்லணும்னா ரொம்ப ஷார்ட்டா, ஆல்ரெடி வந்து டே 1ல இருந்து இவங்க எல்லாருமே இருக்காங்க. சௌந்தர்யாவை நீங்க சொல்ற மாதிரி பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், எதிரியா இருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு எதிரிகளா இருக்கும்போது புதுசா யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு நடுவுல வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்குன்னா, ஏய் நம்மளுக்குள்ளதான் கடைசி வரைக்கும் எதிரியா டிராவல் ஆகணும். புதுசா ஒருத்தவங்க வந்தா 2 பேரும் சேர்ந்து அவங்கள அடிக்கலாம். இந்த ஃபேக்டர்ல தான் டிராவல் ஆகும். ஏன்னா அவங்க வைல்ட் கார்டுல வந்தாங்க. அதையுமே கொஞ்சம் யோசிக்கணும். வைல்ட் கார்டுல வந்துட்டு இவங்க எல்லாரோட கண்டென்ட்டுக்கு அதிகப்படியா அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா, முதல்ல அவங்களோட மோரலை டச் பண்ணி அவங்கள டவுன் பண்றதுக்கான எல்லா ஃபேக்டர்ஸையுமே தே வில் டூ. இது எல்லா சீசன்லயும் நடக்கிறது தான். அந்த மாதிரி நடக்கிற விஷயம் தான் இது மஞ்சரிக்கும் கூட. ஓகே. ப்ரோ அது நோ டவுட். இப்ப மஞ்சரி வந்து நான் மஞ்சரி பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் பேசுறேன் ப்ரோ எல்லாமே. இப்ப மஞ்சரி வந்து இப்போ வந்து ஒருவேளை சௌந்தர்யாவோட பிஹேவியரு, அப்புறம் வந்து அருணோட பிஹேவியரு, இது தீபக்கோட பிஹேவியர் எல்லாத்தையும் டிராக் பண்ணி வெளிச்சம் போட்டு காட்டுறாங்களோ, இவங்களோட அந்த வார்த்தை ஜாலத்துல எல்லாரோட இதை வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்களோ. ஏன்னா இது முன்னாடி இருந்த நல்லவங்கன்ற போர்வையில இருந்த எல்லாரையுமே பிடிச்சி இழுத்துட்டாங்களோ ப்ரோ. ஓகே. அதுக்கு பதில் சொல்லணும்னா, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்படியே நீங்க ஆட் ஆன் பண்ணுங்க. என்னன்னா, இவங்க 3 பேரோட கேரக்டரை வந்துட்டு அவங்க முகத்திரையை கிழிக்கணும்னு நினைச்சது எல்லாமே ஐ டு அப்ரிஷியேட் பிரதர் ஃபயர்வுட்லாம் அதுக்கெல்லாம். ஆனா அந்த பர்டிகுலர் திங் பண்ணும்போது இவங்களும் வந்துட்டு கொஞ்சம் இவங்களோட முகத்திரையே சேர்த்தே வந்துட்டு கிழிக்கிற மாதிரி இவங்களே கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அப்படின்ற விஷயத்துல அப்போ ஆட்டோமேட்டிக்லி இவங்க கிட்ட எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு. இவங்களுக்கு பேச்சு திறமை இருக்கு, இந்த கேமோட அடங்குமுறை தெரிஞ்சிருக்குன்னும் போது
ஷி ஷுட் என்ஷூர் எந்த கண்டெக்ஸ்டுக்காக வந்துட்டு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றோம்னா அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளேயே அவங்க நிக்கணும். அதை தாண்டி சம்டைம்ஸ் என்ன ஆயிடுது, அந்த கான்டெக்ஸ்டை விட்டு 1 vs 1ன்ற அந்த ஒரு சாயல்ல வந்துட்டு போகும்போது ஆப்வியஸ்லி இவங்களும் அந்த ட்ராப்புக்குள்ள இறங்கி மாறிடுறாங்க. மாறும்போது இவங்க முகத்திரையை கிழிக்கும் போது இவங்க மேலயும் ஒரு 3 அடி விழதான் செய்யுது. ஆனா இவங்களை அடிச்சது மட்டும் எல்லாருமே தப்பா பேசுறாங்க. பட் இல்ல ப்ரோ, தப்பா எல்லாமே பேசுறாங்க எனக்கு ப்ரோ. வார்த்தைகள் அடிக்கும் போது நீங்க வார்த்தைகள்லயே அடிச்சீங்கன்னா அது தப்பு கிடையாது ப்ரோ. ஆனா இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நீ அதுல அவங்க ஒரு மாதிரி மார்க் பண்றதோ ஏதாவது பண்ணும்போது அதை வந்து நீங்க திருப்பி அவங்க அடிக்கிறாங்க நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, அந்த கொஸ்டின் நீங்க பதில் தான் ப்ரோ சொல்லணும். அதுக்கு பதிலா வந்து உங்களுக்கு பதில் தெரியலங்கிறதுக்காக நீங்க வந்து எனக்கு அப்ப யோனல இல்லன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா தட் brings யுவர் உங்களுக்கு நம்மளோட தானே அந்த மஞ்சரியோட எங்க வெளியில வரும். மஞ்சரி வந்து தப்பா பேசுறாங்க இல்ல மாத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா நீங்க அதுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தான் சொல்லணுமே தவிர நீங்க திருப்பி அதை அவங்க பதில் தெரியலங்கிறதுக்காக நீங்க வந்து வேற ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றதோ வேற ஒரு மாதிரி பண்ணீங்கன்னா அது உங்களோட கேரக்டர் தான் அசசினேட். அதுதானே ஹையஸ்ட் இது உங்களுக்கு உங்களோட இது ஆகும். அவங்களுக்கு வந்து ஏன் வந்து அவங்க கொஸ்டின் கேட்டதுனால மட்டும் தப்பான கொஸ்டினாவே இருக்கட்டுமே, கொஸ்டின் கேட்டதுனால மட்டுமே மஞ்சரியோட கேரக்டர் வெளியே வந்துச்சு எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? நீங்க அவங்க மஞ்சரி வந்து யாரையாவது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினாங்க இல்ல யாரையாவது மார்க் பண்ணாங்க அப்படி சொன்னீங்கன்னா ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் அது வந்து இவங்க பிடிச்ச கொஸ்டினோ பிடிக்காத கொஸ்டினோ அந்த கேமே அதான். உங்களை வந்து கொஸ்டின் கேட்கறது நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அப்பதான் உங்களோட கேரக்டர் நீங்க நியாயமானு மக்களுக்கு தெரியும். அதுதான் அந்த மொத்த கேமோட பெர்ஸ்பெக்டிவ் நான் பாக்குறேன். அது கூட கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க பண்ற ரியாக்ஷனுக்குலாம் அவன் கேட்டதால நான் இந்த ரியாக்ஷன் பண்ணேன் அப்படின்றது வந்து எந்த வகையான கரெக்டான இல்ல சீனு ப்ரோ, இங்க பாருங்களேன். உங்களுக்கு வந்து மஞ்சரியோட கேமை டைசெக்ட் பண்ணி இதுல வந்து அவங்க அறம் சார்ந்த ஒரு விளையாட்டு விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு என்னால பண்ண முடியும். அதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டா வைக்க முடியும். அங்க போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். சரியா? இப்ப என்னன்னா அவங்க இந்த மாதிரி ஒருத்தங்களை ட்ரிகர் பண்ணி அவங்க ஒருத்தவங்க முகத்திரையை கிழிக்கும் போது என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு அடிகள் விழும். நீங்க விழலன்னு நீங்க சொல்றீங்க. சரியா? நான் எதுல விழுந்திருக்குன்னு சொல்ற பாருங்க. அவங்க நிறைய பொய் சொல்றாங்கன்ற ஒரு கேரக்டரைசேஷன் வெளில வந்துருச்சு. ஓகேவா? வெளில பேசிக்கிட்டு இருக்க விஷயம் அது. கரெக்டா? வாண்டடா வந்து இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளில நரேட்டிவா போயிட்டு இருக்கு. கரெக்டா? அப்புறம் அவங்க வந்து லைக் எப்படி சொல்றது, வேணுன்ட்டு எல்லாரும் ட்ரிகர் பண்றாங்க. அதாவது போற போக்குல யாராவது கான்வர்சேஷன்ல கிடைக்கிற 1-2 வார்த்தை எடுத்து வச்சு ட்ரிகர் பண்றாங்கன்னு ஒரு நரேட்டிவ் போகுது. கரெக்டா? இதெல்லாம் அவங்க மத்தவங்களுக்கு ஏதாவது பண்ண போனதுனாலதான் இதெல்லாம் அவங்களுக்கு ஆயிடுச்சு. புரியுதா? அதெல்லாம் நடக்கும் தான். அந்த கேம்குள்ள அதெல்லாம் நடக்கும் தான். இல்ல ப்ரோ, அது கரெக்ட் தான். அது நடக்கட்டும் ப்ரோ. அதை பத்தி நான் பேசவே இல்ல. அதுக்கு இவன் கொடுக்குற ரியாக்ஷன்ஸை நியாயப்படுத்த முடியுமான்னு நான் கேட்கறேன். அதாவது வந்து ப்ரோ இருக்குல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மார்க்கிங்க அட்ரஸ் பண்ணல நினைச்சிட்டு இருக்கீங்களா? வந்த உடனே சௌந்தர்யாவை போட்டு பொலந்தெடுத்தாச்சு. அது யாருமே வந்து சரின்னு யாருமே இங்க பேசல. ஓகே. இன்னொரு ஷார்ட்டா சொல்லிடணும்னா அவங்க வந்துட்டு டே 1ல இருந்தே தெரியும் சௌந்தர்யா இஸ் ஃபேமஸ் ஃபார் ரியாக்ஷன்ஸ்ன்றது அங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு பேசுறதுன்றது அவங்க ரியாக்ஷன்ஸ் வழியாவும் அதிகப்படியா பேசுவாங்க, வார்த்தைகளை தாண்டின்றது தெரியும். அப்போ அவங்கள வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணி அவங்கள டெட்லாக் பொசிஷன்ல வைக்கணும்ன்றத யோசிக்க வேண்டியது மஞ்சரி தான். இல்ல அவங்க கிட்ட வந்துட்டு போகக்கூடாது. இல்ல அவங்க கிட்ட போகும்போது அவங்க இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்றாங்கன்னா அதுக்கு இவங்க ட்ரிகர் ஆயிட்டு ரியாக்ட் பண்ணாம இவங்க ட்ரிகர் ஆனா கூட வந்துட்டு அது உள்ளுக்குள்ள வச்சுட்டு அவங்கள எந்த இடத்துல ஸ்பாட் ஆன்ல போட முடியும், இல்ல அதை வந்துட்டு எப்படி அட்ரஸ் பண்ணா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமோ அந்த கேட்டகரி ஆஃப் கேம் பிளானை யோசிக்கணும். அப்படி யோசிச்சா மட்டும்தான் இது அவங்களுக்கு நடக்கும். முடியல ப்ரோ. அதெல்லாம் அவங்க டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆயிடுறாங்க. ஒரே சொல்லுங்க மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கணும். அனிதா செல்வராஜன் ஒருத்தவங்க இங்க ஸ்பேஸ்ல இங்க எழுதியிருக்காங்க, கீழே நான் படித்தேன். அதாவது வந்து முத்துக்குமரன் ஸ்பேஸ்ல வந்துட்டு மஞ்சளுக்கெல்லாம் ஓட்டுலாம் வந்து நாங்கெல்லாம் கேட்க கிடையாது, ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் என் காதாட நான் அனானிமஸ்ல இருந்தேன் ஆக்சுவலி. என்ன ஒருத்தங்க லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு எப்பயுமே யாராவது லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா டேரக்டாக உள்ள போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன டாபிக் பேசுறாங்க, எதை பற்றி பேசுறாங்க, நெகட்டிவாக பேசுறாங்களா பாசிட்டிவாக பேசுறாங்களா பார்த்து தான் உள்ளே போவேன். அதாவது நியூஸ் ஸ்பேஸ்ல. ஸோ அனானிமஸ்ல இருக்கும்போது அன்னைக்கு மஞ்சரிக்கு அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் ஆனிச்சு. ஸோ அன்னைக்கே அந்த ஸ்பேஸ்ல வந்து மஞ்சரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அங்கே பேசிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த டைம் அதை பற்றி தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல மஞ்சரிக்கு சப்போர்ட் தேவர் கேதரிங். அது கண்டிப்பாக ரெக்கார்டு ஸ்பேஸாக இருந்துச்சுனாக்கா நீங்களே போட்டு பாருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. என்ன டவுட் அவ்வளவுதான் ப்ரோ. நான் மியூட்ல போயிருந்தேன். யா சீனு, அவ்வளவுதான் சீனு விஷயம். வேற ஒண்ணும் இல்ல when it comes to மஞ்சரி. Thank you. ஓகே ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். என்ன அப்படின்னா வந்து பவித்ரா வந்து அவங்க டால் வந்து
6 வாட்டி அவுட் பண்ணும்போது வந்து ஐ மீன் 6 வாட்டி 6 வாட்டி மத்தவங்கள அவுட் பண்ணும்போது அத வந்து நெறைய பேர் கேமா தான் பார்த்தாங்க. சில பேர் அத வந்து கோஇன்சிடென்ஸா பார்க்கல. அப்ப அந்த மாரி வந்து மஞ்சரி வந்து வீட்ல வந்ததுலருந்து, இப்போ அவங்க வந்த டேலருந்து இதுவரைக்கும் பார்க்கும்போது, மோஸ்ட் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் வந்து மஞ்சரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்ப அது கோஇன்சிடென்ஸா பார்க்கக்கூடாதுல்ல. அதையுமே வந்து அவங்க வந்து கேம்க்காக வேணும்ட்டே பண்றாங்கன்னு தானே பார்க்கணும். ப்ரோ வெரி சிம்பிள். அவங்க எடுத்து வைக்கிற அந்த அவங்க ரைஸ் பண்ற இஷ்யூஸ் எல்லாமே சூப்பரான இஷ்யூஸ். அதை தரமா இறங்கி செஞ்சா அவங்களுக்கு பயங்கர பெரிய மைலேஜ். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது she miserably failing herself just because மத்தவங்க வந்துட்டு மார்க் பண்றாங்க இல்லை ட்ரிகர் பண்றாங்கன்ட்டு ஒரு விஷயத்துல அவங்க வந்துட்டு அந்த ட்ரிகரிங் ஃபேக்டருக்கான ரெஸ்பான்ஸ் அதிகப்படியா கொடுத்து அவங்க சைட்ல இருக்கிற ப்ராப்ளம கம்மியா பேச வச்சும் இவங்க பேசுனதெல்லாம் அதிகமா பேசும்படியாவும் அவங்க ஆக்கிடுறாங்க. ஸோ அந்த வகையில தான் ஷி இஸ் ஃபெயிலிங். பட் அவங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற எல்லா விஷயமே கரெக்டான விஷயம், தெளிவான விஷயம் தான். பட் எக்ஸிகியூஷன் ஃபெயிலியர்ல அவங்க மாட்டிக்கிறாங்க. ஏன் நீங்க எதாவது ஆட் பண்றதுன்னா பண்ணுங்க. இல்லை இமாத் இல்ல உங்க பாயிண்ட். அது இல்ல அது வேணும்ட்டே தானே அவங்க கிரியேட் பண்றாங்கன்றது தான் அவரு என்னோட கேள்வி. அது வந்து அவங்க சின்ன இல்ல விஷயத்த இல்ல அவங்க வேணும்ட்டே என்ன பண்ணி சொல்றாங்கன்னா ஊதி பெருசாக்குறாங்க. சின்ன விஷயத்த பெருசாக்கி அடி வாங்க, அதாவது அடி கொடுக்கற இடத்துல இல்லாம அடி வாங்கிட்டு அவங்க ஒரு கார்னர் கேம் விளையாடுறாங்களான்னு கேக்குறாரு. கரெக்டா? ஆமா. இது எல்லாமே ஆக்சுவலி கோஇன்சிடென்ஸ் கிடையாது. அவங்க வந்து என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க என்ன ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி, அதுல அவங்க வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அத அவங்க கேமா தான் பண்றாங்க. இது எதுவுமே கோஇன்சிடென்ஸ் கிடையாது சொல்றேன் நானு. அதான் ப்ரோ. நீங்க வந்து அதுக்கான எவிடன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு சொல்லுங்க. ஏன்னா நான் அதுவே இல்ல அதுக்கு தான் நான் பவித்ராவோட டால் இல்ல எக்ஸாம்பிளா சொன்னேன். இப்ப நிறைய எத்தனை பேர் அதை கேமா பாக்குறாங்க? இல்ல இல்ல அப்படி இல்ல ப்ரோ. இப்ப பாருங்க, இப்ப பவித்ராவோட அந்த மூவ் வந்து பிளான்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நான் பேசிட்டு இருந்தேன். சரியா? ஆனா அவங்க வந்து சேதுபதி அண்ணாகிட்ட எப்போ வந்து ஸ்ட்ராங்கா நின்னாங்களோ அவங்களோட காரணத்துக்காக, அப்போ எனக்கு வந்து நான் யோசிச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு நிறைய பாராட்டம் வந்திருக்கும். அவங்க அந்த இடத்துல கூட லைக் அவங்க ஸ்டான்ஸ்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. நான் அது வேணும்ட்டே பண்ணல, அது எதிர்ச்சியா நடந்ததுன்னு ஸ்ட்ராங்கா நிக்கும்போது என்னால அதை வந்து கோஇன்சிடென்ஸா மட்டும் தான் பார்க்க முடியுது இப்போ. அதே மாதிரி தான் என்னோட கண்ணோட்டம் மஞ்சரிக்கும். அவங்க பிஹேவியரே அப்படின்ற பட்சத்துல, அதாவது அவங்க நார்மலாவே அப்படிதான் சட்டு புட்டுன்னு பேசுற ஆளா இருந்தா, இப்ப நான் பேசுறேன்ல, திடீர்னு மூஞ்சி வச்ச மாதிரி பேசிடுவேன். எனக்கு புரியுது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்கன்றது எனக்கு புரியுதுனால எனக்கு இன்னைக்கு ரஞ்சித் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா மஞ்சரி. ஆக்சுவலா அது கூட எனக்கு அது திங்க் பண்ண வச்சது. ஆக்சுவலா என்ன சொன்னாருன்னா, அவங்க அந்த ஃபேஸ் கிரீம் அது என்னமோ சொன்னார், மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டு எப்பவுமே பளிச்சுன்னு இருப்பாங்க. இப்போ என்னடான்னா ரொம்ப டல்லா அப்படியே ஃபேஸ வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல அது அவங்கள சொல்லலைங்க. அது வந்து ஹவுஸ்மேட்ஸ் சொன்னாங்க. ஹவுஸ்மேட்ஸ் இல்ல, மஞ்சரிக்கு சொல்லும் போது ரஞ்சித் சொன்னாரு. அவர் இல்ல அவர் ஹவுஸ்மேட்ஸ சொன்னாரு. வந்தாங்க, வீட்டுல இருக்கிற 18 பேரையும் வந்து மூஞ்சி செத்து போச்சு. முன்னாடிலாம் மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. யாரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லைக் எல்லார் தலையில உட்காந்துட்டு இருந்த முத்துக்குமரன் வந்து அவர் தலையிலே பேன் பார்க்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் பேசியிருப்பார். மஞ்சரி மாய்ஸ்சரைசர் போட்டுலாம் இது இல்லைன்னுலாம் அவர் பேசல. ஓகே ஓகே. அதை விட இன்னொரு பாயிண்ட்லாம் பேசியிருப்பாரு. கார்பரேட் பேயே பிரச்சனை இருந்தா அங்க மஞ்சரி இருப்பாங்க. கும்பலா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல மஞ்சரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டார் மனுஷன் இன்னைக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு அவர் கண்டென்ட் இருந்தா சூப்பரா இருந்துச்சு. ஷாக் ஆயிட்டார். ஐஸ் பேசிட்டா அப்புறம் தனுஷ். என்ன சாம் பயங்கர அடி போல இருக்கு இன்னைக்கு. பாருங்க, நீங்களா சப்போர்ட் பண்ணி பேச வரீங்க. இல்ல நான் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேச வரல. நீதான் தைரியமான ஆரம்பிச்சே. அவங்க இன்னைக்கு பண்ண வேலைக்கெல்லாம் சாரி, சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாதுங்க. சாரிங்க. யூனோ பட் எனிவேஸ் எனக்கு அவங்க கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்காங்க இப்போ ரைட் நவ். ஷீ இஸ் நாட் யூனோ she's not where she was before. I'm sorry to say that, but that's the reality from my side. எனக்கு வந்து ஜாக்லின் மேல கேஸ் வைக்கணுங்க ஐயா. போன வாரம் ஜாக்லின் ஐஸ் பண்ணிருக்காரு. இன்னும் இல்ல ரைஸ் பேசலன்னு இல்ல ஐஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேட்கலன்னா கீழே போயிட்டு மேல வாங்க.
போன Well, வாரம் Rice. ஜாக்குலின் வந்து கார்டன் ஏரியால ஜாக்குலின், சௌந்தர்யா, அருண், ஜெஃப்ரி, ரயன் இவங்கெல்லாம் இருக்கும்போது அருண் கிட்ட தாஜா பண்ணி எனக்கு கொஞ்சோண்டு பால் கொடு, அதுக்கு சௌந்தர்யா சொல்லுவாங்க திருடி கூட எடுத்துட்டான்னு சொல்லிடுன்னு இதெல்லாம் பேசின ஜாக்குலின் அந்த பாலையும் அன்னைக்கு வாங்கி குடிச்சிட்டு இன்னைக்கு மஞ்சரி வந்து பால் கேட்குறாங்க. ஷீ கேன் டூ வாட் எவர் ஷீ வாண்ட் வித் ஹர் ஸ்டஃப். I don't care if it's a coffee, cold coffee, it's தயிர். மஞ்சரி can do whatever she wants. என் கேள்வி என்னன்னா அந்த இடத்துல ஜாக்லின் உட்காந்துட்டு இப்போ எனக்கு நான் சோறு வச்சாங்க, சோறு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் இந்த பேச்செல்லாம் ஜாக்லின் பேசவே கூடாது. எனக்கு எப்படி இருக்கு நான் பார்க்கும்போது அந்த வீட்டில் கிச்சன்ல வேலை செய்கிறவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஃபேவரபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லா சலுகைகளும் எல்லாம் கிடைக்குது. மஞ்சரிக்கு ஏன் கிடைக்கலன்னா அந்த வீட்ல யாருக்கும் மஞ்சரிய பிடிக்கல. That is the only reason she is being denied of everything. This is how I see it. ஏன் அந்த இடத்துல எல்லாருக்கும் ஜாக்குலினுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம், சாச்சனாக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். இன்னைக்கு நைட்டு சௌந்தர்யா வந்து அவங்க தட்டில் சர்க்கரையை வச்சுட்டு தொடர்ந்து சாப்பிட்றாங்க, அதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கணும். அதெல்லாம் இவங்க செய்யலை. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று, எல்லாம் கூட்டுக்களவாணிகள். யாரும் தனியா அங்க விளையாடவே இல்ல. எல்லாரும் டைரக்ட் கேங்கு இல்ல இன்டைரக்ட் கேங். அதாவது நான் உனக்கு ஃபேவரபிளா இருந்துக்கிறேன், நீ எனக்கு ஃபேவரபிளா இருந்துக்கோன்னு. ஜாக்கு கிட்டே நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. போன வாரம் நீ வாங்கி சாப்பிட்டியேம்மா, நீ எப்படிம்மா இந்த கேள்வியை வந்து கேட்கலாம்? எனக்கு பருப்பு தனியா வைங்க, அரிசி தனியா வைங்க. ஜாக், யூ டு நாட் ஹேவ் தட், யூ கேன் நாட் சே தட். ஐ எம் சாரி. நீங்க 100% ரைட்டா இருந்திருந்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல அந்த வார்த்தையெல்லாம் நீங்க பேசலாம் ஜாக். நீங்க ஒன்றும் ரொம்ப நியாயவாதியெல்லாம் கிடையாது இந்த விஷயத்துல. ஐஸ் இதுல தப்பு பண்ணிருக்காங்க. இருங்க ஐஸ், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க தான். ஆனா அவங்க அதுக்கு உள்ள வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. தர்ஷிகா தான் அதுக்கு ஒரு ரீசன். தர்ஷிகா வந்து ஜாக்லினை கூப்பிட்டு, ஏன்னா போன வாரம் கிச்சன் இன்சார்ஜ் இல்லையா, அதனால ப்ரொவிஷன்ஸ் எப்படிலாம் மேனேஜ் பண்ணாங்க அப்படின்றது கேட்டிருப்பாங்க. இவங்க கேட்ட அப்புறம், யாரு மஞ்சரி கேட்ட அப்புறம் அந்த அங்கிருந்து உருவான விஷயம் தான் இது. இதுல ஜாக் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அந்த இன்டென்சிட்டி ஆஃப் சம்படியோட நீட்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவங்க டிசைட் பண்றாங்க இந்த இடத்துல. எனக்கு அது மட்டும் தான் பிடிக்கலன்றது தவிர அவங்க கொடுக்க கூடாது கேட்க கூடாதுன்னுலாம் அவங்க பேசல. இல்ல இல்ல ஆலன், அது எப்படி இருக்கு சொல்றதுன்னா, எனக்கு வேணும்னா நான் தாஜா பண்ணி வாங்கிப்பேன். உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லைல்ல, அனுபவிங்கிற மாதிரி தான் எனக்கு வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பர்சனா பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. அந்த இடத்துல மஞ்சரி பொசிஷன்ல நான் நின்னுனாலும் எனக்கு தோணியிருந்திருக்கும், நானும் வரும்போது ஏன் எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இதோட ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டா, இங்க இது பெருசானதுக்கு காரணம் மஞ்சரியோ ஜாக்லினோ கிடையாது, சாச்சனா. வந்துட்டு சாச்சனா பார்த்த வேலைதான். ஒருவேளை அவங்க வந்துட்டு இல்லக்கா தயிர் கிராசரியில இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு தயிர் வேணுமா, அவங்களுக்கு பாலை கொடுத்துட்டா அவங்க தயிர் மேக் பண்ணிப்பாங்க போல இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சாச்சனா, மேபி ஜாக்லின் வந்துட்டு இவ்வளவு எக்ஸாஜரேட் பண்ணி அந்த பாயிண்ட பேசியிருக்க மாட்டாங்களான்னு எனக்கும் ஒரு அது கூட இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்திருப்பாங்க. தர்ஷிகா ரயனுக்கு வந்து பால்ல எக்ஸ்ட்ரா சக்கரை போட அலோவ் பண்ணாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, கான்டாக்ட் சொல்லி அது பெருசாக்கி விட்டுருப்பாங்க. ஓகேவா, அங்க ரயன் தெளிவா சொல்லுவார், ஏன் டீல சர்க்கரை இல்ல, நான் சர்க்கரை கேட்டு வாங்கி போட்டு குடிக்கிறேன், இதுல என்ன பிரச்சனை, இது என்னோட பங்கு தானே அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். சரியா, இப்போ அவங்க என்னன்னா அவங்க பால்ல சர்க்கரை இருக்கும், ஆனா அவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் பாலில் சுத்தமா சர்க்கரை இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா சர்க்கரை கேட்டேன் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, காலையிலேயே வந்து அவங்க உப்புமாக்கு எக்ஸ்ட்ரா சர்க்கரை வாங்கியிருப்பாங்க, அதனால கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. சரியா, இப்போ எக்ஸ்ட்ரா திருப்பி கேட்டதுனால அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாதுன்னு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து என்ன சர்க்கரை கேட்டா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து அவங்களுக்கு வந்து பால் வேணும்னு சொல்லி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. சரியா, ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து எப்படி சொல்றது, உருவான இஷ்யூஸ்லாம் இதெல்லாமே இதுல நடுவுல சாச்சனா ஒரு வேலை பார்த்திருப்பாங்க. என்ன வேலை பார்த்திருப்பாங்கன்னா, தர்ஷிகா ஜாக்லினோட கான்வர்சேஷன் முடிஞ்ச கையோட அதை கேட்டுட்டு இந்த சைடு வந்துட்டு டேபிள்ல உட்காந்துட்டு சாச்சனா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
அவங்க தான் வேணுட்டே பண்றாங்கன்னு பண்றாங்கல்ல, தெரியுதுல்ல. நீங்க கேட்காதீங்க. தெரியுதுல்ல. நீங்க ஆ. அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்கன்ற மாரி ஒரு போட்டு விட்டு ரைட்டு, போயிடுவாங்க. சரியா? ரைட்டு, இங்க இருந்து தான் வெடின்னு வெடிக்க ஆரம்பிச்சது. ரைட்டு. இதுல பிரச்சனை என்னன்னா, கிளிப்பு போடும்போது யாரும் ஃபுல் கிளிப்ஸ் போடுறது கிடையாது. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்லயே போட்டுர்றாங்க. அத எல்லாரையும் அரைகுறையா பார்த்துட்டு, அதுலருந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டு, போட்டு இல்ல. ஒன் சைட் அடிச்சிடுறாங்க. இப்ப நீங்க வந்து கிளிப்ஸ் எல்லாம் சொல்றீங்க. நான் அதெல்லாம் கூட பார்க்கல. நான் பார்த்தது 1 ஹவர் எபிசோட் தான் பார்த்தேன். அந்த 1 ம். ஹவர் எபிசோட்ல பார்க்கும்போது எனக்கு போன வாரம் நான் அந்த கிளிப்ப பார்த்தேன் Twitterல. ஜாக்குலின் வந்து தாஜா பண்ணி பால் வாங்கிப்பாங்கங்கிறத. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த வீட்ல கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க, இப்ப வந்து அன்ஷிதா, ரயான் அவங்கலாம் இருக்காங்க. ஸோ அங்க அவங்களுக்குள்ள ஒரு அந்த வீட்ல கிச்சன் டீம்ல யார் யாரெல்லாம் வேலை செய்றாங்களோ, அவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு ஃபேவரபிலிட்டி கேட்டு, நான் இத வாங்கிக்கிறேன், இது எனக்கு குடு அப்படின்னு திருட்டுத்தனமாவோ, வாட்டெவர் யூ நோ பை ஹுக் அண்ட் க்ரூக் தே கெட் இட் ரைட். அந்த இடத்துல வந்து மஞ்சரி ஃபீல்ஸ் தட். எனக்கு அது புரியுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. நமக்கு மட்டும் தான் இந்த இடத்துல சிலதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியாதா? சாச்சனாக்கு போன விஷயம்லாம் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். ஷி த ஒன்லி திங் ஐ ஃபீல் இஸ் ஃப்ரம் அன் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் த வே ஐ சீ இட். அந்த பொண்ணுக்கு எந்த பிரிவிலேஜுமே கிடைக்க மாட்டேங்குது அந்த வீட்ல. ஷி இஸ் நாட் இந்த கெட்டிங் எனி பிரச்சனைலாம் எங்கேருந்து பிரிவிலேஜஸ். தெரியுமா ஈஸ்வருது? ம். எக்ஸ்ட்ரா வந்து இவங்க குடுக்குறாங்க எல்லாருக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ராவே குடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லும்போது, நானும் போன வாரம் சொல்றேன் அதுதான். இருங்க. போன வாரம் நான் இத சொல்லும்போது யாரும் அத ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கலன்னா, பசி எடுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டீங்க எல்லாரும். அது இப்போ இதனால என்ன பிரச்சனை வருதுன்னா, ஓ சில பேர் எக்ஸ்ட்ரா இப்ப சாச்சனா மாரி பீப்பிள்லாம் வந்து திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இல்ல இப்போ ஆலன், நான் இப்போ இருங்க ஐஷ் முடிச்சிடுறேன். திரும்ப ம். திரும்ப கேட்கறாங்க. இவங்கள பேம்பர் பண்ணி வச்சிருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு இவங்கள வந்து இவங்களுக்கு அவங்களோட நீட்ஸ வந்து அவருதும், அப்புறம் சத்யா இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிடுறாங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அது யாராவது ஒருத்தவங்களோட அவன் வழக்கமா நெறைய பேர் சாப்பிட மாட்டாங்கல்ல, நெறைய சாப்பாடுலாம். அவங்க போர்ஷன்ல இருந்து தான் இதெல்லாம் போகுது. சரியா? இப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க சாப்பிடணும்னு யோசிக்கும்போது, இந்த எக்ஸ்ட்ராலாம் இல்லாம போயிடுது. அங்கருந்து தான் இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சிருது. இப்போ எனக்கு இது வேணும்னு கேட்கிற உரிமை ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கு. ஓகேவா? ஆனா, ஓ ரேஷனிங் கருதி எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா யாருக்குமே எக்ஸ்ட்ரா குடுக்காம இருக்கிறது தான் ரைட் மூவ். ஆனா இவங்க இந்த சாச்சனாக்கு குடுத்து பழகிட்டு, இப்ப எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வருது. அத அவங்க நிறுத்தணும் ஃபர்ஸ்ட். இல்ல அதுதான் நான் நான் என்ன சொல்ல வரேன், நீங்க குடுக்குறீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாரி ஒண்ணா குடுங்க. உங்க ஃபேவரபிள் உங்களுக்கு புடிச்ச பெர்சன்ஸ் ஆர் உங்களுக்கு இந்த பெர்சனோட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். ஏன்னா, இப்ப அருண்லாம் ஜாக்லினோட அப்படிதான் பழகுறாரு. ஓகே. அட் சம் பாயிண்ட் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும்னு. எவ்ரிபடி யூசஸ் எவ்ரிபடி தேர். நோ கொஸ்டின் அபௌட் இட். ஆனா, அந்த இடத்துல எனக்கு ஒரு தேர்ட் பெர்சனா பார்க்கும்போது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஃபேவரபிள் எங்கெங்கேயோ நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பொண்ணுன்னு வரும்போது, இந்த பொண்ணு எத கேட்டாலும் என்னத்த கேட்டாலுமே இந்த பிரச்சனையில தான் முடியுதுன்னா, அந்த பொண்ணு கேட்க தான் செய்வா. ஷி இஸ் பட் கோயிங் டு ஐஸ் கொஸ்டின் தட். போன வாரத்துல எல்லாருக்கும் ஈக்குவலா குடுக்கும்போது கூட, எனக்கு அதிகமா குடுக்காதீங்கன்ட்டு மஞ்சரியே வந்துட்டு அந்த பாயிண்ட்ட சொல்லும்போது, லைக் ஒவ்வொரு வாட்டியும் அவங்களோட ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்ட அவங்க கான்ட்ரடிக்ட் பண்ற மாரி வரும்போது தான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. வித்தின் ஹவுஸ்மேட்ஸ் மஞ்சரி வந்துட்டு போன வாட்டி சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு ஏத்த மாரி இந்த வாட்டி இருந்திருந்தா பரவால்ல. போன வாரம் ஒரு ஸ்டாண்ட் அத வச்சு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாங்க. மறுபடியும் இந்த வாரம் ஒரு ஸ்டாண்ட் அத வச்சு ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, ஷி இஸ் ட்ரையிங் டூ ஸ்டீல் த ஸ்கிரீன் ஸ்பேஸ். பட் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா கேப்பிட்டலைஸ் பண்ணி வோட்டா கன்வெர்ட் பண்ற அந்த ஒரு எபிலிட்டி எங்கேயோ மிஸ் ஆகுதோன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல ஃப்ரம் மை சைட். ஷி இஸ் மிஸ்ஸிங் இட். நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரூட்டடா நிக்க தெரியல. ஏன்னா, ஷி இஸ் வேவரிங் மறந்துடுறாங்க. அதனால அந்த பிரச்சனையெல்லாம் உருவாகுது. நான் இல்லன்னு சொல்லல. இப்ப நான் ஒரு பெர்சனா நான் ஒரு 3 தோசை சாப்பிடுவேன் அப்டின்னா, எனக்கு ஒரு கிண்ணம் ஃபுல்லா சாம்பார் குடுத்தாங்கன்னா, நான் சாம்பார லைட்டா தொட்டு தொட்டு சாப்பிடுற கேஸ். நான் சாம்பார அது உள்ள போட்டு குழப்பி அடிக்கிற கேஸ் கிடையாது. ஏன்னா, மை பிரதர் ஈட்ஸ் தட் வே. சாம்பார் அண்டா வச்சா கூட எங்க அண்ணாக்கு போறாது சாம்பார். இன்னும் கொஞ்சம் சாம்பார் குடுன்னு கேட்கிற ஆளு எங்க அண்ணா. ஸோ அதனால ஒருத்தர் ஒரு மாரி சாப்பிடுவாங்க. அந்த அந்த விஷயத்துல நான் வந்து மஞ்சரி சொன்னத நான் தப்புன்னு சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு சொல்றாங்க. இப்போ அவங்க அதே சாம்பார நாளைக்கு அதே தோசை சாப்பிடும்போது வந்து எனக்கு இல்ல நீங்க ஃபுல் கப் சாம்பார் குடுங்கன்னு கேட்டா, அந்த இடத்துல தான் கான்ட்ரடிக்ஷன் ஆகும். இதுல எப்படி கான்ட்ரடிக்ஷன் ஆகும்? யூ ஆர் கம்பேரிங் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் இல்லையா இந்த இடத்துல? ஏன்னா இவங்க கேட்டது அது கிடையாதுங்க. இவங்க என்னன்னா, அத எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணுன்ற மாரி கேட்டாங்க அவங்க. அங்க தான் அது ம். பிரச்சனை ஆகுது. இல்லையே
அவங்க என்ன சொல்றாங்க, நான் என் கப்புல அந்த பால குடுத்துடுங்க. நான் எனக்கு தயிர் உர குத்திக்கிறேன்றாங்க. அது அவங்க கப்புல தானே குத்திக்கிறாங்க. அவங்க காமன் இது கூட கேட்கலையே. என் கப்புல நான் குத்திக்கிறேன்றாங்க. அதுல எ எனக்கு அது தப்பா தெரியல. ஏன்னா மத்தவங்களுக்கெல்லாம் நீங்க காஃபி குடுக்குறீங்க. எனக்கும் அது தப்பா தெரியல. ஓகேவா? எனக்கும் தெரியல. எனக்கும் அது தப்பா தெரியல. அது தப்பா இருக்குன்னு நான் சொல்லல. அங்க பிரச்சனை எதுக்காக வந்ததுன்னு தான் நான் சொல்றேன். அவங்க No. அவங்க எடுத்து அத ஸ்டோர் பண்ணி வச்சு அதுல தயிருக்கு உர போட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி பேசுறாங்க. ஓகேவா? இப்ப என்னன்னா, அதுல இப்ப தயிர் வேணும். இப்ப தயிர் எங்கருந்து எடுத்து குடுக்குறது? தயிர் இல்ல வீட்ல. இல்ல நான் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தட். நான்